வாழ்க்கையில அதிக சோதனைக்கு அகப்பட்டவங்க ஆட்பட்டவங்க பாத்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க. ஆனா எதுக்குமே அவங்க தயங்கி நிக்கிறது இல்லை. என் வெற்றியா தோல்வியா போரிட்டு பார்த்துடலாம் அப்படின்னு வாழ்க்கையுடைய எந்த ஒரு விஷயத்திலும் போரிட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேச்சர் தான். ஒருத்தருக்கு கேது திசை வருதுன்னா பயப்படுறாங்க. அந்த கேதுவே ராசியில உட்கார்ந்துருக்காரு. அப்ப ஒண்ணு உங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா, எங்க பார்த்தாலும் வம்பு வழக்கு பிரச்சனை. சிம்மராசிக்காரங்களுக்கு பாருங்க, சூரியன் சுக்கிரன் செவ்வாய் புதன் 4 கிரகம் 5ஆம் இடத்துல. அப்போ இந்த ஆண்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஆனா எங்க ஒரு சிக்கல் இருக்கு பாருங்க, அஷ்டமத்தி சனி. சிம்மராசினியர்கள் இப்போ நிறைய பேர் ஒவ்வொரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்க சக்சஸ் ஆயிடும் அப்படிம்பாங்க இல்லையா? 2026 சிம்மராசினியர்கள் அதிகம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் எதுவா இருக்கும் சார்? சிம்மராசிக்காரர்கள்மா எதுக்கும் அசராத உழைப்பாளிகள்மா. வாழ்க்கையில அதிக சோதனைக்கு அகப்பட்டவங்க ஆட்பட்டவங்க பாத்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க. ஆனா எதுக்குமே அவங்க தயங்கி நிக்கிறது இல்லை. ஒரு தோல்வி, ஒரு சினிமாவே எடுக்கிறாங்க, ஒரு தோல்வி அத்தோட வாழ்க்கை நிப்பாட்ட மாட்டாங்க. அடுத்த படத்தை எடுக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்த வெற்றி பார்த்துக்கலாம், என் வெற்றியா தோல்வியா போரிட்டு பார்த்துடலாம் அப்படின்னு வாழ்க்கையுடைய எந்த ஒரு விஷயத்திலும் போரிட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேச்சர் தான் சிம்மராசிக்கு. இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த கிரகநிலைகள்ல பாருங்க, சிம்மராசியில கேது உட்கார்ந்தார். உங்களுக்கு ஒருத்தருக்கு கேது திசை வருதுன்னா பயப்படுறாங்க. ஏன் அவருக்கு கேது திசையா அப்படிங்கிறாங்க. அந்த கேதுவே ராசியில உட்கார்ந்துருக்காரு. அப்ப ஒண்ணு உங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா, எங்க பார்த்தாலும் வம்பு வழக்கு பிரச்சனை, ஏதோ ஒரு மன நிம்மதி குறைவு உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. அதனால இவங்க அசந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அசராம போரிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்து பாருங்க, இப்ப இவங்களுக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் அந்த வரப்போறாரு. அந்த 12ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது, இப்ப வேலையில பல நெருக்கடியில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு நெருக்கடியெல்லாம் போயிடும். கடுமையான நெருக்கடியில் வேலையில் இருக்காங்க. இப்ப வேலை பார்க்குறாங்க. சரியா சம்பளம் கிடையாது. வழக்கமா கிடைக்க வேண்டிய சம்பளத்துல பாதி கூட கிடைக்க மாட்டேங்குது பலருக்கு. சிலருக்கு வேலை இருக்குமா சார், நாளை காலையில் வேலை இருக்குமான்னு எனக்கு தெரியல சார் அப்படிங்கிறாங்க சிம்மராசிக்காரங்க. ஆனா அதுக்காக பயப்படுறாங்களான்னு இல்ல, உழைச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டுங்கிறதுக்கு என்ன சாட்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5ஆம் இடம் தாமா. ஒருத்தர் மகிழ்ச்சியா இருக்காரா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அவங்க ஜாதகத்துல 5ஆம் இடத்தை பார்க்கணும். 5ல இருக்கக்கூடிய கிரகம் தான் இவங்க வாழ்க்கையுடைய மகிழ்ச்சியை நிர்ணயம் பண்ணும். சிம்மராசிக்காரங்களுக்கு பாருங்க, சூரியன் சுக்கிரன் செவ்வாய் புதன் 4 கிரகம் 5ஆம் இடத்துல. அப்போ இந்த ஆண்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. அதிகாரத்தில் மகிழ்ச்சி, ஆட்சியில் மகிழ்ச்சி, ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, ஒரு அரசாங்கத்துல ஒரு வேலை, ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய யோகம், பிசினஸ்ல பெரிய அளவுக்கு ஜெயிக்கக்கூடிய யோகம், கல்வியில மிகப்பெரிய வல்லமை பெறக்கூடிய யோகம், அப்படி இதுக்கான சாத்தியக்கூறுகள் உள்ள ராசிமா சிம்ம ராசி. நீ ஒண்ணு ஞான மார்க்கத்துக்கு ஃபுல்லா போங்க, சாமி சாமி சாமின்னு சொல்லுங்க, சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இந்த ஆண்டு வராது. அப்படி இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் பெரிய வெற்றியை பெறுவார்கள். ஆனா எங்க ஒரு சிக்கல் இருக்கு பாருங்க, அஷ்டமத்தி சனி. பலருமே பயப்படக்கூடிய விஷயம், சார் அஷ்டமத்தி சனி நடக்குது சார். நீங்க பாத்தீங்கன்னா எங்கள்ட்ட ராசி பலன் பார்க்கக்கூடியவங்க டெய்லி ஜோதிடத்துக்கு கன்சல்டேஷன் வராங்க பாருங்க, அதுல நிறைய பேர் சிம்மராசிக்காரங்க. ஏன்னா அஷ்டமத்தி சனியை நினைச்சு பயப்படுறாங்க. இந்த ஆண்டு அவர்கள் இப்படி பயப்பட தேவையில்லை. உங்க உழைப்புக்கு முன்னால அஷ்டமதி சனி ஒண்ணு நிக்க முடியாது. இந்த 12ஆம் இடத்துக்கு குரு அஷ்டமதி சனியை பார்ப்பாரு. எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு விளையும். ரொம்ப நிம்மதியா நீங்க இருக்க போறீங்க. இந்த ஆண்டு பாருங்க, சிம்மராசிக்காரங்களுக்கு பெரிய வெற்றி காத்திருக்கு. அருமை, சூப்பர். வெற்றியோ வெற்றிதான். ஓகே, இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? குடும்ப வாழ்க்கைன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு தன லாபாதிபதி குரு புதன் பகவான். குடும்ப வாழ்க்கையை குறிக்கக்கூடிய கிரகம் புதன் பகவான். அந்த புதன் பகவான் எப்படி உட்கார்ந்துருக்காரு இந்த ஆண்டுன்னா, 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்போ ஃபேமிலி லைஃப், தன்னுடைய மனைவி, தன்னுடைய மக்கள், இவங்களை ரொம்ப நேசிப்பாங்க இந்த ஆண்டு. அவங்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பாங்க. அதாவது ஒரு தியாக மனப்பான்மை வச்சுக்கணும். எனக்கு எதுவும் தேவையில்லை, என்னுடைய மனைவி சந்தோஷமா இருந்தா போறோம், என்னுடைய பிள்ளைகள் சந்தோஷமா இருந்தா போறோம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப அந்த நினைப்பை சந்தோஷத்தை தந்துருமா அப்படின்னா, 7ஆம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான். அவர் போய் 8ல உட்கார்ந்தார். அப்ப திருமண வாழ்க்கையில லைஃப் பார்ட்னருடைய மனசை புரிஞ்சுக்கிட முடியாது. இல்ல அவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டாலும் அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதை செய்ய முடியாது. இவர் அன்பா இருப்பாரு, ஆசையா இருப்பாரு, எல்லாம் செய்வாரு. ஆனா லைஃப் பார்ட்னர் மனைவியுடைய மனசுல ஒரு உறுப்பு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு மனசு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும். சிம்மராசிக்காரங்களுடைய மனைவிக்கு மனசு கஷ்டம் இருக்கும், ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன் இந்த கஷ்டத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்களேன், என்ன கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடுங்களேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இவங்களால அதை செவிமடுக்க முடியாது, அதை ஃபாலோ பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கருத்து மாறுபாடு வந்துகிட்டே இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள
மனைவியை நேசிப்பாங்க, மனைவியை காதலிப்பாங்க, பிள்ளைகளை காதலிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் மனசுக்குள்ள குடும்ப வாழ்க்கையில ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட அமைப்பு தான் குடும்ப வாழ்க்கையில் இந்த ஆண்டு இருக்கு. ஓகே. குழந்தை அமைப்பு எப்படி சார்? குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 5வது ஸ்தானம் வலுத்துருச்சம்மா. பாக்கியாதிபதி செவ்வாயும் உட்கார்ந்துட்டாரே. 5ஆம் இடத்துக்கு அதிபதி 9ஆம் இடத்துக்கு அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும், குரு எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். 5ஆம் இடம் வலுத்துருச்சு, நல்ல குழந்தை பாக்கியம் உண்டு. அவரு குரு வேற பார்க்கிறார். சரிங்களா? 5ஆம் இடத்துக்கு அதிபதி 9ஆம் இடத்துக்கு அதிபதி 5ல சேர்ந்துக்கிட்டு குரு பார்க்க அடடா அமர்க்களம், நல்ல குழந்தை பாக்கியம் உண்டு. நிறைய சிம்மராசிக்காரங்களுக்கு கேட்டீங்கன்னா ஒரு தடை ஏற்பட்டு தான் அப்புறம் குழந்தை பாக்கியம் அமை. எப்பவுமே அது ஒரு கணக்கு. அப்ப அந்த தடைகள் இல்லாமல் இவர்களுக்கு இருக்கணும். இல்ல இதுவரைக்கும் எனக்கு தடை இருக்கு சார், இப்ப எனக்கு அது ரெக்டிஃபை ஆகணும், நல்ல குழந்தை பாக்கியம் வேணும் அப்படிங்கிறவங்க ஒண்ணு ஜோதிட ஆலோசனைக்கு போகணும். ஜோதிடத்துலமா குழந்தை பாக்கியத்துக்கு அற்புதமான பரிகாரங்கள் இருக்குமா. எப்படியும் குழந்தை பாக்கியம் உண்டாகுங்கிறதுக்குள்ள மிக சூப்பரான பரிகாரங்கள் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணிட்டாலே போதும். மருத்துவம், மருத்துவத்துல செயற்கை முறை கருத்தரித்தல் இவர்கள் முயற்சி செய்தாங்கன்னா சக்சஸ் ஆகும். அந்த விதமான யோகமும் இந்த ஆண்டு இருக்கு. ஸோ நல்ல குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு இவர்களுக்கு நல்லா இருக்கு. ஓகே, சூப்பர் சார், சூப்பர். வீடு மனை வாங்குறதுக்கான யோகம் சிம்மராசிக்கு இருக்கா? கண்டிப்பா வீடு வாங்குவாங்க. சொத்து மதிப்பு உயருமா இந்த ஆண்டு. சிம்மராசிக்காரங்களுக்கு சொத்து மதிப்பு உயரும். ஏற்கனவே வாங்கி வச்சிருக்காங்க பாருங்க, அந்த சொத்து மதிப்பு உயரும். ஒரு பழைய சொத்தை ஒண்ணு விற்கணும்னு நினைப்பாங்க, அந்த விற்கணும்னு நினைக்கிறது மட்டும் ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஆனா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் புதிய சொத்து வாங்குற யோகம், பூர்வீக சொத்துடைய மதிப்பு பெருகும் யோகம், இவர்கள் வாங்கி வைத்த சொத்துக்களுடைய மதிப்பு பல மடங்கு பெருகும் யோகம். அப்படிங்கிறதுல ஹார்ட் ஆஃப் தி சிட்டியில வீடு வாங்கக்கூடிய யோகம், இவர்கள் பிள்ளைகள் பெரிய அளவுக்கு வீடு மனை வாகனம் வாங்குற யோகம், அதெல்லாம் இந்த ஆண்டுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க போறாங்கன்னு முதலே சொல்லியிருக்கேன். அந்த வாய்ப்புகள்லாம் நல்லா இருக்கும். ஓகே. மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்? மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் சூப்பரா இருக்குமா. முதல்ல பள்ளிக்கூடம் போறாங்க பாருங்க, 10th வரைக்கும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களுக்கு படிப்பு நல்லா இருக்கும். இது நாள் வரைக்கும் பள்ளிக்கூடம் போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த பிள்ளைங்க கூட நல்ல பள்ளிக்கூடம் போறேன் அப்படின்ட்டுருவாங்க. அதே மாதிரி 10th +1 +2 படிக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். படிக்கும் போதே ஹையர் எஜுகேஷன் இதுதான் படிக்க போறேன்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க, நல்ல ஸ்கோர் பண்ணுவாங்க. அது மாதிரி ரிசர்ச் ஓரியன்டட் எஜுகேஷன் படிக்கிறதுக்கும் நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். ஓகே. அதுலயே நிறைய மாணவர்கள் படிக்கிறதுக்காக வெளிநாடு போகணும்னா காத்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? வெளிநாடு போறதுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குமா. ஆனா வெளிநாடு சம்பந்தப்பட்ட பாஸ்போர்ட், விசா, இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இவர்கள் எந்த நாட்டில் வாழணும்னு நினைக்கிறாங்களோ, அந்த போகணும்னு நினைக்கிறாங்களோ, அந்த நாட்டுடைய சட்ட திட்டங்களை முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு போகணும். அப்படி தெரிந்து கொண்டு போவது இவர்களுக்கு மிக நல்லது, பாதுகாப்பானது. வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும். சூப்பர். இப்போ சிம்மராசினியர்கள் கவனமா இருக்க வேண்டிய விஷயம், உங்களை இந்த மாதிரியான வில்லங்கள்லாம் துரத்தும், அதனால ரொம்ப கவனமா இருங்க அப்படின்னா எந்த விஷயங்கள்? கணவன் மனைவி உறவுமா, நண்பர்கள் உறவு, இதுலலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ரொம்ப பிடிவாதமா இருக்கக்கூடாது. உங்களுக்கு யார் பெரிய தொந்தரவு தர போறாங்கன்னா, கணவன் மனைவி உறவுல ஒருத்தர் பொறுத்து போய் பேசி வச்சு அனுசரிச்சு வாழ்ந்துருவாங்க. ஆனா நட்பு இருக்கு பாருங்க, உங்களுடைய நல்ல நட்பு உங்களை விட்டு பிரியவே மாட்டாங்கன்னு யாரை நினைக்கிறீங்களோ அவங்க தான் முதுகல குத்துவாங்க, உங்களை விட்டு பிரிந்து செல்வார்கள். அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும். நீங்க ஒரு கம்பெனி நடத்துறீங்க, அதே மாதிரி இன்னொரு போட்டியாளர் ஒரு கம்பெனி நடத்துறாரு அப்படின்னா, உங்க பார்ட்னர் உங்க கம்பெனியை விட்டு பிரிஞ்சுக்கிட்டு இன்னொரு கம்பெனிக்கு போய் சேருவார், பிசினஸ் பார்ட்னர் கூட. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்க பார்க்கலாம். ஸோ நண்பர்கள் விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க. அடுத்தது ஹெல்த். இந்த ஹெல்த் விஷயத்துல சில ப்ராப்ளங்கள் இந்த ஆண்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதுல நீங்க கவனமா இருந்துக்கிட்டீங்கன்னா போறோம். சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி இருக்கிறதாம ஒரு பிரச்சனையா இருக்கு. அதுவும் குரு பகவான் பார்க்க போறாருக்கும் போது அஷ்டமத்து சனி பிரச்சனைகளும் விளைகிறோம். நீங்க பெருசா கவலைப்பட வேண்டாம். சிம்மராசினியர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் சார், இவங்களுக்கு என்ன பரிகார முறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாங்கம்மா, முதல்ல அஷ்டமத்து சனியினால் கஷ்டம் வரக்கூடாது. என்ன செய்யலாம்? கருப்பு திராட்சை இருக்கு பாத்தீங்கன்னா, உலர் திராட்சை, அது ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டுமா, சனிக்கிழமைகளை காக்காய்க்கு போராடுமா. ஒரு கைப்பிடி அளவு கருப்பு திராட்சை, அது காக்காய்களுக்கு நீங்க போட்டு சனிக்கிழமை போட்டு வருதும் நல்ல பலன் உங்களுக்கு தரும். வேப்பம் கொழுந்து இருக்கு பாருங்க, சனிக்கிழமை காலையில் நல்லா வேப்பம் கொழுந்து 4 கொழுந்து பறிச்சு சாப்பிடுங்க. சனி பகவானுடைய டேஸ்டே கசப்பு தான். அவர் கசப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்களே கசப்பு உணவு விரும்பி சாப்பிடுங்க, நல்ல பலன் கிடைக்கும். அடுத்தது வழங்க வேண்டிய தெய்வம், யாரை வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும்? உச்சி பிள்ளையார், திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார், அவரை வழிபடுங்க. திருப்பரங்குன்றம் உச்சி பிள்ளையார் நல்ல பலன் தருவார். உங்களுக்கு திருநெல்வேலியில மணிமூர்த்தீஸ்வரம் இருக்கு பாருங்க, உச்சிஷ்ட கணபதி கோயில் இருக்குப்பா,
கேட்ட வரம் தரக்கூடிய விநாயகர்மா. அப்போ அந்த உச்சி பிள்ளையார், உச்சிஷ்ட கணபதி இவர்களை வழிபடுகிற போது வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த கோயிலுக்கு போங்க. நீங்க என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, வஸ்திரம் வாங்கி சாட்டுங்கள். ஓகே. அந்த வஸ்திரம் எப்படின்னா, சாமிக்கும் வஸ்திரம் சாத்தணும். சாமிக்கு யார் வந்து பூஜை செய்யறாங்களோ அந்த அர்ச்சகருக்கும் வாங்கி கொடுங்க. ஓகே. அப்படி நீங்கள் வணங்கி விட்டு வருகிற போது, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை போய் கும்பிடணுமா. நீங்க ஞாயிற்றுக்கிழமை போய் உச்சி பிள்ளையாரை வழிபட்டுட்டு வருகிற போது மிகச்சிறந்த ஏற்றங்கள் உங்க வாழ்க்கையில உண்டாகிறதை நீங்க பார்க்கலாம். சூப்பர் சார், சூப்பர்.